காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல. ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு பர்சனல் கேரக்டரிஸ்டிக் ஆண்டவர் வச்சிருக்கிறார். காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். ஆனா அது எப்படி இருக்கும்? காட்டிலேயே இருக்கிற ரொம்ப சோம்பேறியான மிருகம் எதுன்னு கேட்டா சிங்கம். ஆனா அதுக்குதான் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? காட்டுக்கு ராஜா என்கிற மேன்மையை கொடுத்திருக்கிறார். என்னைக்காவது இந்த சிங்கத்தை பார்த்து இந்த சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவா இருக்கு அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி இருக்கோமா? எங்கேயாவது இந்த சிங்கம் ரொம்ப ஆக்டிவா ஓடி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? இந்த ஜூல எல்லாம் பாத்தீங்கன்னா மானு துள்ளி குதிக்கும். முதலையாவது அப்பப்போ கொஞ்சம் என்ன பண்ணும்? வாயை திறந்து வாயை மூடும். ஆனா இந்த சிங்கம் அடுத்த மேனிக்கே தான் அது இருக்கா இல்லையான்றது கூட நம்மளுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் அப்படிப்பட்ட மிருகத்தை ஆண்டவர் காட்டுக்கு ராஜாவா வச்சிருக்கிறார்னா, அது சைலண்டா தான் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி பசின்னு வந்துருச்சுன்னா காட்டுல இருக்கிற பெரிய யானை கூட அதுக்கு என்னவாதான் தெரியும்? இரையாக தான் தெரியும். அதுபோல இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்னா சிங்கம். இப்ப இந்த ஆகாயத்துக்கு ராஜா அல்லது ராணி அப்படின்னு சொன்னா எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா கழுகை குறிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த ஒரு பறவையும் வேதாகமத்துல அதை பெயரிட்டாருன்னா அதுல ஏதாவது ஒரு ஸ்பெஷலை கர்த்தர் வச்சிருப்பார். அல்லேலூயா. ஸ்பெஷலே இல்லாம ஆண்டவர் எதையும் என்ன பண்ண மாட்டாரு, எழுத மாட்டார். அல்லேலூயா. ஒரு நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கழுகை குறித்து சில காரியங்கள், அதோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியை குறித்து நம்ம பார்த்து அதை வேதத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நம்ம கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். அல்லேலூயா. இந்த ஆண்டுல நம்ம அப்படிதான் இருக்க போகிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு தான் சொல்றாரு, நமக்கு தான் சொல்றாரு. கழுகை போல இருக்கணும், காக்காவை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யாராவது நம்மளை பார்த்து காக்காவை போல இருக்கிறேன்னு யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இந்த காக்கா பாத்தீங்கன்னா சேட்டைத்தனம் ரொம்ப பண்ணும். ஆனா இந்த கழுகு என்ன பண்ணாது, சேட்டையே பண்ணாது. அது அமைதலா என்ன பண்ணும், இருக்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கழுகுடைய முதல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மற்ற பறவைகளோடு கூட இது என்ன பண்ணாது, சேரவே சேராது. எதை கூட சேராது? மற்ற பறவைகளோடு கூட சேரவே சேராது. இந்த காரியத்துல நீங்க ஆவிக்குரிய ரீதியில நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அக்கம் பக்கத்துல அவிசுவாசிகளோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. யாராவது சொன்னாங்கன்னா என் வழி என்னைக்குமே தனி வழின்னு சொல்லி பழகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கூட சேர்ந்து நாமும் என்ன பண்ணக்கூடாது, ஆமா அக்கா ஆமா ஜாமீன் போட்டுட்டோம்னா கழுகை போல நம்ம இல்ல, காக்காவை போல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இந்த கழுகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னைக்குமே அது மற்ற பறவைகளோடு கூட என்ன பண்ணாது, சேராது, பறக்கவும் பறக்காது. எல்லா பறவையும் இந்த பக்கம் போச்சுன்னா அது மட்டும் கொஞ்சம் ஹை லெவலா என்ன பண்ணும், பறக்கும். ஒரு குறிப்பிட்ட பறவைகள் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல மட்டும்தான் அதனால என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும், பறக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு ஹை லெவலுக்கு போகணும்னு சொன்னா அது கழுகால மட்டும்தான் முடியும். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு கிஃப்ட கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க மேல போக போக ஆக்சிஜன் லெவல் என்ன பண்ணும், குறைஞ்சிரும். நம்மளால சுவாசிக்க முடியாது. அதனாலதான் இந்த கழுகுக்கு மேல இந்த காக்கா என்ன பண்ணும், உட்கார்ந்து அந்த கழுகு ரொம்ப என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த கழுகு பாத்தீங்கன்னா அந்த காக்காவை சட்டையே பண்ணாது. ரெண்டாவது காரியம் நீங்க கவனமா இருக்கணும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற எந்த விதமான செயல்களையும் நீங்க கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு உயரத்துக்கு போய்கிட்டே இருந்தீங்கன்னா
ஒரு அளவுக்கு போகும் பொழுது அந்த காக்கானால என்ன பண்ண முடியாது, தாக்கு பிடிக்கவே முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த காக்கா என்ன பண்ணும், கீழே விழுந்துரும். அல்லேலூயா. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கழுகு என்னைக்குமே உயர்ந்த இடத்துலதான் என்ன பண்ணும், கூடு கட்டும். அதுவும் தன்னுடைய குஞ்சுகளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவல்ல மட்டும்தான் அதுக்கு அந்த கம்ஃபர்டபுளான ஜோனை கொடுக்கும். நல்லா பஞ்சு பஞ்சுன்னு அதோடைய மெத்தையெல்லாம் போட்டு நல்லா அழகா வச்சு என்ன பண்ணும், அது படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கும். ஆனா ஒரு லெவல் வந்த பிறகு அந்த தன்னுடைய குஞ்சுகளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இந்த பஞ்சு நிறைந்த நல்ல அந்த சேஃப் ஜோன்ல இருக்கிற கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கிற அந்த நெஸ்ட், அதாவது அந்த என்ன சொல்றது, கூடுல முள்ளான அந்த சில காரியங்களை கொண்டு வந்து என்ன பண்ணிடும், வச்சிடும். ஏன் அப்படின்னு சொன்னா, அப்பதான் அந்த குஞ்சுகள் என்ன நினைக்கும், நம்ம இங்க இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, நம்ம பறக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு வந்தாச்சு. அப்ப பாருங்க, இந்த கழுகு அடுத்த ஜெனரேஷனுக்கு, தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு பறக்க கற்றுக் கொடுக்கிறது. சும்மா கற்றுக் கொடுக்கல, முதல்ல அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து தம் பெற்றெடுத்த அந்த குஞ்சுகளை கொஞ்சம் கடினப்படுத்துது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த கடினப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதோடைய குஞ்சுகள் என்ன பண்ணும், பறக்க ஆரம்பிச்சு. இந்த புயல் வரும் பொழுது எல்லா பறவையும் தான் உண்டாக்கின அந்த கூட்டுக்கு நேராக ஓடும். ஆனா இந்த கழுகு மட்டும்தான் அந்த புயல்ல உட்கார்ந்து அந்த புயலை ரொம்ப ரசிச்சு பார்க்கும். அல்லேலூயா. அந்த புயலுக்கு எதிர்மறையாக அது என்ன பண்ணும், பறக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப மழை வர நேரத்துல எல்லா பறவைகளும் தன் கூட்டை தேடி ஓடும், மறைவான ஒரு இடத்துக்கு ஓடும். ஆனா இந்த கழுகு மட்டும் என்ன தெரியுங்களா பண்ணும், மழை வருது பாத்தீங்களா, அந்த மேகம் கொடுக்கிற அந்த மலைக்கு மேல, மேகத்துக்கு மேல அது போய் பறக்குமா. அல்லேலூயா. எவ்வளவு அழகான சிறப்பு அம்சங்களை என்ன பண்ணி இருக்கிறார், வச்சிருக்கிறார். எல்லா பறவைகளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்ன பண்ணும், வாழும். ஆனா இந்த கழுகு மட்டும் கிட்டத்தட்ட 70 அல்லது 120 வயது வரைக்கும் என்ன பண்ணும், வாழும். அதுலயும் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, அது ஒரு 70 வயது அல்லது ஒரு 40 வயது வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கழுகுக்குரிய பலன் எல்லாம் அற்று போகிற ஒரு நிலைமை வரும். இனி அதோடைய இறைய என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அதோடைய பலன் எல்லாம் குறுகி போகும். அதனாலதான் அழகு அப்படின்னு சொல்லும் பொழுது கழுகை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க. அது வயதானாலும், அது பலனற்று போனாலும், அதோடைய கண்களில் இருக்கிற அந்த பார்வை மட்டும் என்ன பண்ணாது, வாங்கவே வாங்காது. அது எவ்வளோ உயரத்துல, கிட்டத்தட்ட 50 மைல் சில நேரத்துல அவ்வளோ தூரத்துல இருந்து பறக்கும் பொழுது கூட கீழே இருக்கிற இறைய அதனால போக்கஸ் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அது கரெக்டா வந்து அந்த இறைய கவ்விட்டு நேரம் என்ன பண்ணிடும், எடுத்துட்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 40 வயது வரை வந்த உடனே அது சரீரத்துல இருக்கிற அந்த பலன் எல்லாம் குறைஞ்சு போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது உயர்ந்த ஒரு மலைக்கு நேராக போய் தன்னை மறைத்து கொண்டு அது என்ன பண்ணணும்னு சொன்னா, அதோடைய மூக்கை ஃபர்ஸ்ட் உடைக்கும். தன்னுடைய அழகை என்ன பண்ணும், உடைச்சு போடும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதோடைய ரெக்கைகள் எல்லாம் தன்னுடைய நகத்தால கீறி 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 அந்த ரெக்கைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம மாத்திரும். அடுத்தது ஒவ்வொரு நகத்திலும் இருக்கிற, ஒவ்வொரு விரல்லையும் இருக்கிற அந்த நகத்தை அதாகவே என்ன பண்ணும், விட்டு என்ன பண்ணும், போடும். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அது மொட்டை கழுகாக பார்க்கறதுக்கு அவ்வளவு அருவருப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில தன்னை மறைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் அது காத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது காத்து கொண்டே இருக்கும். திரும்ப அந்த ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு புதிய மூக்கு வர ஆரம்பிச்சிரும், புதிய ரெக்கைகள் வர ஆரம்பிச்சிரும், புதிய நகங்கள் வர ஆரம்பிச்சிரும். அதை இழந்து போன பலனை காட்டிலும் அதிக பலன் அது என்ன பண்ணும், ரெனியூ பண்ணிக்கும், பெற்றுக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முந்தி இருந்ததை காட்டிலும் இன்னும் ஒரு 40 ஆண்டு, இன்னும் ஒரு 70 ஆண்டு அதை வந்து சர்வே பண்ணுவதற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அதை எடுத்துக்கொள்ளுது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
இவ்வளவு அழகான ஒரு சிறப்பு அம்சங்களை இந்த கழுகுக்கு உண்டான காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்கிறோம். ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா. இதை நம்ம ஆவிக்குரிய ஒரு காரியத்தோடு கூட நம்ம சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். இப்ப முதல்ல நான் சொன்னேன், கழுகு என்னைக்குமே தனித்து தான் என்ன பண்ணும், செயல்படும். அது கூட்டத்தோடு கூட இருக்கவே இருக்காது. அதுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. அது எவ்வளவு பெரிய இறையானாலும் அதான் அப்படியே ஒரே டேக்ல எடுத்துட்டு போயிடும். அதே நேரத்துல அதோடைய போக்கஸ் மாறவே மாறாது. ஒண்ணு தனித்து இருக்கும், அடுத்தது என்னவா இருக்கும், அதோடைய அதுக்கு பயம்னா தெரியாது, அடுத்தது போக்கஸ் மாறவே மாறாது. முதல்ல இந்த 3 காரியத்தை நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன், புரியல, தனித்து என்ன பண்ணும் இருக்கும். ரெண்டாவது எப்படி இருக்கும், சத்தமா சொல்லு கேட்க, பயம் அறியாமல் இருக்கும். மூன்றாவது எப்படி இருக்கும், போக்கஸ்டா இருக்கும். அது எவ்வளவு பெரிய உயரத்துல பறந்தாலும் அதோடைய போக்கஸ் எல்லாம் அதோடைய இறையாகத்தான் என்ன பண்ணும் இருக்கும். இப்ப இந்த 3 காரியங்களும் ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த மனுஷன் தான் நம்ம எல்லாராலும் புகழப்படுகிற, வேதமே அவரை தூக்கி கொண்டாடுகிற ஒரு மனுஷன், தேவனே தூக்கி கொண்டாடுகிற ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு சொன்னா தாவீது. அல்லேலூயா. இந்த தாவீது பாத்தீங்கன்னா எல்லாம் அவனுடைய கூட பிறந்த அண்ணன்மாருங்க எல்லாம் ராணுவத்துல இருக்கிறாங்க. ஆனா இவன் மட்டும் அவனை தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறான். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் போல இவனுடைய வாழ்க்கை இல்ல. இவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் சற்று வித்தியாசமாகத்தான் இருக்குது. ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா. அண்ணன்மாருங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல சேஃபான ஷெல்டர், அதாவது பாதுகாப்பான ஒரு இடம் இருக்கு, 3 வேளை சாப்பாடு இருக்கு. அவங்க வேலை செய்யணும், நல்ல ஒரு பெரிய ஈட்டியை எடுத்து ராணுவத்துக்கு முன்னாடி அல்லது அங்க இருக்கிறதான ஜனங்களை பாதுகாக்கும்படியாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா தாவீதுக்கு அப்படி இல்ல. ஒவ்வொரு வினாடியும் அவர் ரொம்ப கவனமாக இருந்து தனக்குண்டான ஆடு மாடுகளை அவன் என்ன செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும். அவனுடைய கூட பிறந்த அண்ணன்மார்களுடைய வாழ்க்கை காட்டிலும் தாவீதுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க கூட பிறந்தவர்கள் அல்லது உங்க கூட பழகுகிறவர்கள் அல்லது உங்க கூட இருக்கிறவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் டோட்டல் டிஃபரண்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு உயர்ந்த எண்ணங்கள் தேவை. அது எப்பொழுதும் உயரத்துலதான் என்ன பண்ணும், கழுகு எப்பொழுதும் உயரத்துலதான் பறக்கும். வேற எங்கேயாவது இந்த கழுகு பக்கத்துல எங்கேயாவது பறந்திருக்கிறத பார்த்திருக்கிறீங்களா? பார்க்கவே முடியாது. கழுகு பறக்குது அப்படின்னு சொன்னா எல்லாம் அண்ணாந்து என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஏன்னா அவ்வளவு உயரத்துல என்ன பண்ணும், பறக்குது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா அதற்கு உயர்ந்த எண்ணங்கள். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய ஜீவியத்துல வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மேலானவைகள் என்ன பண்ண வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும். அப்ப நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளுகிறது என்னன்னா, நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். நீங்க தாழ்மை குணத்தோடு கூட பழகிறவர்களோடு கூட இருந்தீங்கன்னா அந்த தாழ்மை குணம் தான் உங்களுக்குள்ள என்ன பண்ணும், வரும். ஒருத்தருக்குள்ளாக பாவத்தோடு வாழுகிற அல்லது வேற எந்த உலக பிரகாரமான ஜனங்களோடு கூட நீங்க வாழ்ந்தாலும் அந்த சாயல் தான் உங்களுக்குள்ள என்ன பண்ணும், வரும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் இந்த கழுகு தனித்திருக்கிறத என்ன பண்றோம், பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து நம்மள கர்த்தர் ஒரு தனித்துவத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆமென். உலகத்தானை போல நம்மளை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. நம்மளை கர்த்தர் உயரத்துல பறக்க வைப்பதற்காக we are separated from the world. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? உலகத்திலிருந்து நீங்களும் நானும் என்ன பண்ணி இருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த பிரிக்கப்பட்ட வாழ்வை எதுக்கு தெரியுங்களா? எல்லாராலையும் போல வாழுகிற வாழ்க்கை அல்ல, இது உயரத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்க யாரோடு கூட பழகுறீங்களோ அவங்களை போல நீங்க என்ன பண்ண முடியும், மாற முடியும். ஆமென். நல்லா ஜெபிக்கிறவங்களோடு கூட நீங்க பழகுனீங்கன்னா நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களாக மாறுவீங்க. அல்லேலூயா. நல்ல தேவனை ஆராதிக்கிறவர்களோடு கூட நீங்க தேவனை ஆராதிக்கிறவர்களோடு கூட உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருந்துச்சுன்னா நீங்களும் அது போலவே என்ன பண்ணுவீங்க, மாறுவீங்க.
24 மணி நேரமும் டிவிலேயே இருக்கிறவனோட கூட நீங்க பழகுனீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான் நமக்குள்ள. 24 மணி நேரமும் மொபைல்லயே நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுல இருக்கிறதான அந்த ஸ்பிரிட் தான் நமக்குள்ள என்ன பண்ணும், வேலை செய்யும். அங்க எங்கேயாவது சோகமான ஒரு வைப்ரேட் போகும், ஆனா அதே சோகம் நம்மள தாக்கி அந்த சோகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும். அதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. பாருங்க, தாவீது தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அவன் குடும்பத்திலிருந்து அவன் பிரிந்து வந்தாலும் அவனுடைய நோக்கம் மாறவே, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் பாருங்க உயர்வாக தான் இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது நான் சொன்னேன் ஃபியர்லெஸ். அந்த கழுகுக்கு பயம் அப்படின்னா என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. தாவீதும் அப்படிதான். கோலியாத்துக்கு முன்னாடி அவன் நிற்கிறான், தைரியமாய் நிற்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது சும்மா சரக்கு அப்படின்னு போனாவே நம்ம ஈர கொலைலாம் என்ன பண்ணுது, நடுங்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கால்ல இருக்கிற கொலுசு சத்தம் கேட்டா ஐயோ 12 மணிக்கு கொலுசு சத்தம் கேக்குது, அது ஒரு பயம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பயந்து தான் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவனுடைய ஆவி உடையவர்கள் பயம் அறியாதவர்கள். நல்ல சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த கழுகு அதுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இந்த பாருங்க, இந்த கழுகு அதோடைய இரைய எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து வச்சு சாப்பிடாது. அது உயரத்துல கொண்டு போயிடும், அதோடைய பிளேஸுக்கு கொண்டு போய் தான் அதோடைய இறைய சாப்பிடும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில வருகிற உபத்திரவம் போராட்டத்தை எல்லாம் நம்ம இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. கழுகை போல அது உன்னதத்துக்கு எடுத்துட்டு கொண்டு போய் உன்னதருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அங்கிருந்து தான் நம்மளுக்கு டீலே நடக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த கழுகுக்குண்டான அழகான இந்த அம்சங்களை நம்ம பார்க்கிறோம். அது பயம் அறியாது. தாவீதுடைய வாழ்க்கையில பயம்னா என்னன்னே தெரியல. அவன் சின்ன பயம்தான். கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கும் பொழுது சவுல பார்த்து கேட்கிறாரு, ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, அதை ரெண்டையும் நான் என்ன பண்ணினேன், கொலை செய்தேன், சாகடித்தேன் அப்படின்றார். அப்பனா அவனுக்குள்ளாக இருந்த அந்த தைரியத்தை பாருங்க. சிங்கத்தையும் சரி கரடியும் சரி கொண்டுட்டேன், கோலியாத்து எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவன் தைரியமாய் நின்றான். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி கோலியாத்து நிக்கலாம், உங்களுக்கு முன்னாடி செங்கடல்கள் வரலாம், உங்களுக்கு முன்னாடி பிரச்சனைகள் மதில்களை போல எழும்பி நிக்கலாம். ஆனா நம்ம செய்யக்கூடியது என்ன தெரியுங்களா, தைரியமாய் நிற்கணும். ஆமென். பக்கத்துல பார்த்து தைரியமா நில்லுங்க. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, பலம் கொண்டு திடமானதாயிரு. எத்தனை முறை சொன்னாரு, 3 முறை சொல்றார். பலம் கொண்டு திடமானதாயிரு, பலம் கொண்டு திடமானதாயிருன்னு எத்தனை முறை, 3 முறை. ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்றாங்கன்னா அங்க பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்க அதிகமா இருக்கு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு ஆலோசனையா அடிக்கடி சொல்றாங்கன்னா அங்க என்னமோ ஆபத்து இருக்கு, கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றத நம்ம உணரப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ கொஞ்சம் பலம் கொண்டு திடமானதாயிரு, பலம் கொண்டு திடமானதாயிரு, பலம் கொண்டு திடமானதாயிரு. ஏன் சொல்றாருன்னா, மோசே கிட்ட இருந்த கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேல ஜனங்களை அப்படியே ஆண்டவர் யார் கையில கொடுக்க போறாரு, யோசுவா கையில கொடுக்க போறாரு. இந்த ஜனங்கள்லாம் சாதாரணமான ஜனங்கள் அல்ல. இந்த ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிற ஜனங்கள், வாக்குவாதம் நிறைந்த ஜனங்கள், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்கள். இந்த ஜனங்களை மோசே கரத்துல இருந்து மோசே மரித்த பிறகு யோசுவா கையில கொடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு, என்னன்னு, பலம் கொண்டு திடமனதாய் இரு. அல்லேலூயா. அதே போல எலியாவுக்கு சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்றாரு. ஏன்னா அடுத்த கட்ட உயர்வுக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார். சிங்கம் வந்தது எதுக்கு தெரியுங்களா, கரடி வந்தது எதுக்கு தெரியுங்களா, தாவீதை ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு, அவன் கோலியாத்து முன்னாடி வந்து நிக்கணும்ன்றதுக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இக்காலத்தின் பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துருது, உடனே ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனைய ஏன் கொடுத்தீங்க, இதுல இருந்து நான் மீண்டு வரணும், மீண்டு வந்தா அடுத்த பிரச்சனை வராதான்னு நினைக்காதீங்க. இதை காட்டிலும் அதிக பிரச்சனை அங்க இருக்கு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த பிரச்சனை எதுக்கு தெரியுங்களா, இதுல நீங்க பழகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாதாரணமா மாறி. அல்லேலூயா. ஏற்கனவே அப்பதான் பார்வோன் கிட்ட இருந்து வெளியே ஓடி வராங்க. ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு வராங்க. தப்பிச்சு வந்தா இங்க ஒரு பிரச்சனை,
செங்கடல் நிக்குது. அல்லேலூயா. என்ன ஆண்டவரே, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த பிரச்சனையில கர்த்தர் நம்மள ப்ரிப்பேர் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு முன்னாடி வந்த சிங்கம், கரடி இதெல்லாம் ஆண்டவர் அனுப்பினாரா பிசாசு அனுப்பினாரான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், என்னுடைய பலனை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்றாரு. அடுத்த ஏதோ ஒரு பெரிய இலக்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெகோபோத்துன்னு சொன்னாரு, ரெகோபோத்து வந்தது, ஆனா கை நிலவி போனது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, இடத்தையும் காமிச்சீங்க, கடைசியில பார்த்தா ஒரு பிரச்சனை. இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்றாரு, ஆயத்தப்படுத்துகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தப்படுத்துகிறார். உனக்கு உண்டான பிரச்சனைகள் அது பிரச்சனை அல்ல, அது ஆயத்தம் பண்ணுகிற தலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பயமே இல்லாத இந்த தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போய் எப்படி நிக்கிறார்? வெறும் கையா நிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பயம் அப்படின்னு வந்தா அவனுக்கு என்ன வந்திருக்கணும்? அவனை காட்டிலும் இவங்கிட்ட பட்டயம் அதிகமாக இருந்திருக்கணும். ஆனா இவன் கையில ஒண்ணுமே கிடையாது, அவன்கள் மட்டும்தான். இதுதான் சைன், இதுதான் சிம்பிள். என்னது? அவனுக்கு பயமே இல்லை அப்படின்னு. ஆமென். அடுத்தது இந்த கழுகு போக்கஸ்டா இருக்கும், அதனுடைய இறையின் மேல அது ரொம்ப கவனமா இருக்கும். அல்லேலூயா. கேக்குறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு இறை பாருங்க, மத்தவனுக்கு அது ஆபத்து, கோலியாத்துக்கு அது. கோலியாத்து அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு யாரு? கோலியாத்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு யாரு? அவன் ஒரு ஆபத்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா தாவீதுக்கு அவன் ஒரு அடைக்கலம், அவனுக்கு ஒரு ஐடென்டிஃபை. அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து எல்லாம் பயந்தாங்க, ஆனா இவன் தைரியமா நின்னா அதுவே அவனுடைய அடையாளமாய் மாறினது. அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, அது உங்களுக்கு அடையாளமாய் மாறும். அல்லேலூயா. இந்த பிரச்சனையில அவ்வளவுதான் நான் மடிந்து போயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பிரச்சனை உங்களுக்கு அடையாளமாய் மாறும், அந்த வியாதி உங்களுக்கு அடையாளமாய் மாறும். ஒரு வியாதி வருது, ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து நான் உங்களுக்கு அடையாளமாய் மாற போகிறதுக்காக தான் இந்த வியாதியை வச்சிருக்கிறீங்க. இந்த வியாதியிலிருந்து நான் வெளியே வரணும்னு சொன்னா நான் பயம் இல்லாமல் இந்த வியாதியின் மேல இருக்கிற அந்த கூரை நான் எடுத்து போட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்றாங்க, அண்ணன்மாருங்க சொல்றாங்க, உன்னுடைய போக்கஸ் மாறவே இல்லை. யாருடைய போக்கஸ் மாறல? தாவீதோடைய போக்கஸ் மாறவே இல்லை. ராஜா சொல்றாரு, கோலியாத்தை கொல்றவனுக்கு நான் 3 காரியத்தை செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? கோலியாத்தை தாவீது வீழ்ச்சி செய்ததான் தெரியும். ஆனா சவுல் அந்த கோலியாத்தை சாகடிக்கிறதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ பாஸ்டர், கோலியாத்தை சாகடிச்சதானே எங்களுக்கு தெரியும், இந்த ஆப்ஷன்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே. 1, அவருடைய மகளை கொடுப்பேன்னு சொன்னார். 2வது, ராஜ்யத்துல பாதி தருவேன்னார். 3வது, அரசாங்கத்துல அவனுக்கு ஒரு பொறுப்பை. அல்லேலூயா. இப்போ மத்தவெல்லாம் எப்படா கோலியாத்தை சாகடிச்சுட்டு இந்த 3ல எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு போலான்னு நினைச்சான். ஆனா தாவீதுக்கு என்னன்னா, இவனுடைய போக்கஸ் எல்லாம் என்னது கிடையாது, ராஜா விட்டு பொண்ணு கிடையாது, ராஜா கொடுக்கிற பங்கு கிடையாது, ராஜா கொடுக்கிற வேலை கிடையாது. இவன் போக்கஸ் எல்லாம் எப்படியாவது கோலியாத்தை என்ன பண்ணணும், சாகடிக்கும். அல்லேலூயா. பிசாசு நம்மளுக்கு நிறைய நேரத்துல ஆப்ஷனை கொடுப்பான். சர்ச்சுக்கு போகாத, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா உனக்கு வேலை வரும், எக்ஸ்ட்ரா டபுள் சம்பளம் தரேன். உன் போக்கஸ் மாறிடுச்சுன்னா அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த 2-3 வாரம், அடுத்த 2-3 நாளா உனக்கு பொங்கல் லீவு, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாத. ஏற்கனவே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் இருக்கு, லீவை போட்டுட்டு சர்ச்சுக்கு லீவ் போட்டு என்ன பண்ணிடு, ஊருக்கு அங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணு. இதெல்லாம் ஆப்ஷன். நேரத்துல பிசாசு நம்மளுக்கு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஆப்ஷன் கொடுப்பான். நல்லது கொடுக்குற மாதிரியே என்ன பண்ணுவான். இப்ப ஏசாமிக்கும் ஆப்ஷன் வருது. என்ன ஆப்ஷன் வருது? என்ன நீ தாழ பணிந்து விழுந்து கொண்டா நீ இந்த ராஜ்யத்துல எதெல்லாம் கேட்கிற அதெல்லாம் உனக்கு என்ன பண்றேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆப்ஷனுக்காக வாழ்றவன் கிறிஸ்தவனே. சர்ச்சுக்கு போனா என்ன கிடைக்கும் அப்படின்னு வரவங்க யாரு கிடையாது, கிறிஸ்தவர்கள். சொல்லுங்களேன், கிறிஸ்தவர்கள். சர்ச்சுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் தான் கிறிஸ்துவன். ஆமென் சொல்லுங்க பாருங்க. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா.
அதாவது ஒரு கவிஞன் எப்படி சொன்னார், நாடு உனக்கு என்ன பண்ணினதுன்னு நீ கேட்காத, நாட்டுக்கு நீ என்ன பண்ணுனன்றத கேள். அல்லேலூயா. அந்த மாதிரி சபை உனக்கு என்ன பண்ணினது என்ன பண்ணாதீங்க, கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம்னா சபை உனக்கு என்ன பண்ணினதுன்னு கேட்டா என்ன உயிரோட வச்சிருக்குது, அதுக்காவது என்ன பண்ணணும், சொல்லணும் ஒரு ஆமேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவன் தனித்து நிற்கிறான், இவனுக்கு பயனா என்ன தெரியல. அண்ணன்மாருங்கள்லாம் சொல்றாங்க இன்னைக்கு தாவீது அவ்வளவுதான் முடிஞ்சான். ஆனா தாவீதுடைய போக்கஸ் எல்லாம் கோலியாத்து தான். அல்லேலூயா. உங்களை சுத்தி நிறைய ஆப்ஷன் வரலாம், ஆனா உங்களுடைய ஆப்ஷன் யாராவா இருக்கணும், உங்க எதிராளி. அவன் அந்த எதிராளியை கொன்னுட்டா இந்த தாவீதுக்கு ஒரு என்னன்னா, எப்படியாவது அண்ணன்மாருங்கெல்லாம் இங்கதான் வேலை செய்யறாங்க, எப்படியாவது இந்த கோலியாத்தை கொன்னு கடைசியில ராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நம்மளுக்கு அங்க என்ன வந்துருவாங்க, என்ன வந்துருவாங்க, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு வந்துடும். இவனுக்கு கீழே ஒரு பெரிய ராஜாங்கமே என்ன பண்ணுது, இவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியவே இல்லை. இவன் தெரிஞ்சது எல்லாம் எப்பறான ஆராதிக்கிற ஆண்டவருடைய நாமத்தை நீ தூசிக்கலாம், இது மட்டும்தான் அவனுடைய வைராக்கியமாக இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய ஆப்ஷனை தேடி போறோம், இது இல்லைன்னா அது, இது இல்லைன்னா அது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஒரே தேவன். அல்லேலூயா. ஒரே சத்தியம். பக்கத்துல பார்த்து, ஒரே தேவன், ஒரே சத்தியம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே சபை. அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பண்றோம், நினைச்ச மாதிரி நம்ம என்ன பண்றோம், வாழ்றோம். இது இல்லைன்னா இது சரியில்லை அது. இப்ப பாருங்க, ஒருத்தன் ஞானஸ்தானம் எடுக்க போறான், ஆண்டவரே நீ எங்க காலை மட்டும் என்ன பண்ணாதீங்க, கழுவ வேண்டாம், என்னுடைய முழு சரீரத்தை என்ன பண்ணிடுங்க. அவன் சொல்றாரு, எப்பா ஒருத்தன் ஒரு முறை கழுவப்பட்டா சொல்லுங்களேன் போதும். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில சத்தியத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, முதல்ல அவன் வாழ்க்கையில என்ன காணப்பட்டது, முதல்ல என்ன நம்ம பார்த்தோம், அவனுக்குள்ளாக இருந்த உயர்வான எண்ணங்களை என்ன பண்ணோம் பார்த்தோம். அவனுக்குள்ள அந்த ஃபியர்லெஸ் ஹார்ட்டை பார்த்தோம். அடுத்தது அவனுக்கு என்ன கிடையாது, ஃபோக்கஸ்டான மைண்ட் அதிகமாக காணப்பட்டது. அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள், கிட்டத்தட்ட 10 காரியங்கள் இருக்கு. இந்த 10 காரியங்கள் வருகிற நாட்கள பார்ப்போம். இன்னைக்கு முதல் 3 காரியம் ஒரே ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிச்சோம். அவன் தனித்து செயல்பட்டான். கிறிஸ்துவர்கள் தேவனை அறிந்து கொண்டவர்கள் உலகத்தோடு கூட கலக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்தோடு கூட கலக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது. அல்லேலூயா. நீ வேணா என்ன பண்ணுப்பா, தியேட்டருக்கு போ, நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லுகிற ஆட்கள் வேணும். பரவாயில்ல, 52 வாரம் இருக்குது, இன்னைக்கு இந்த படத்துக்கு போயிட்டு வந்து அடுத்த வாரம் என்ன பண்ணிக்கலாம், வந்துக்கலாம் அப்படின்றதுக்கு வாய்ப்பு, ஆப்ஷன் கொடுக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆப்ஷனா வைக்கவே, ஆண்டவர் சிலுவையில நம்ம ஆப்ஷனா வைக்கவே இல்லை. ஆண்டவர் என்ன, அவர் மைய கருவாக தான் வச்சார். அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்துல ஊழியக்காரனுக்கு தெரியாம நம்ம பண்றோம் நம்ம நினைக்கிறோம், அதெல்லாம் ஆப்ஷன்ல சேரும். எங்க சேரும், ஆப்ஷன்ல சேரும். சில காரியத்தை பண்ணிட்டு அதை என்ஜாய் பண்றதுக்காக நம்ம ஸ்டேட்டஸ்ல வைப்போம். அல்லேலூயா. ஆனா அந்த ஸ்டேட்டஸ் வைக்கும் பொழுது கூட யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்ற மறைச்சு கூட நம்ம என்ன பண்ணுவோம், வைப்போம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்ப வச்ச, எந்த டேட்ல வச்ச, என்ன வச்சன்றத கரெக்டா கண்டுபிடிச்சிடும். அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் இருக்கிறாங்க, அல்லேலூயா, பாஸ்டுக்கு தெரியக்கூடாது, அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு ஸ்டேட்டஸ் என்ன பண்றது, மறைச்சு வைக்கிறது. சில பேர் தைரியமா கூட என்ன பண்றாங்க. அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மறைச்சு வைக்கிறோம், தப்புன்னு தெரியறதுனால தானே மறைச்சு வைக்கிறோம். அல்லேலூயா. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தோடு கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒத்து போயிட கூடாது. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மளுக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை என்ன பண்ணல, கொடுக்கல. தெளிந்த ஞானமும் புத்தியும் நிறைந்த ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு எது எடுத்தாலும் பயம், எது எடுத்தாலும் இதை செஞ்சா பயம், இதை செஞ்சா பயம். வாழ்க்கையில ஆதி வாழ்க்கை பயத்துல என்ன பண்ணிடுறாங்க,
ஓடிடுது. கொஞ்சம் வயிறு வலி வந்து ஒரு கேன்சரா இருக்குமா? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த நாள் வேற எங்கேயாவது சாப்பிடக்கூடாத சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்திருப்போம். காலையில எந்திரிச்சு வயிறு வலி வந்திருக்கும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா நினைச்சு பார்த்துட்டு இருந்திருப்போம். பயம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற காரியங்கள் மேல நம்மளுக்கு பயம் இருக்க. சிலருடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன். அவர் பார்த்தா என்ன, பார்க்காம போனா என்ன, சர்ச் முடிஞ்சு போகும் பொழுதே ஸ்டேட்டஸ் வச்சிருவாங்க. சினிமா பாட்டு, பக்தி பரவசமான பாடல்லாம் கிடையாது. இப்பதான் சத்தியத்தை கேட்டு போயிருப்போம். ஆனா போகும் பொழுதே நமக்குள்ள ஒரு ஆவி ஏவி, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது எங்கிருந்துதான் வருதோ நம்மளுக்கு? அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால என்ன ஆயிர போகுது சொல்லுங்க? 4 வசனத்தை வச்சா மற்ற விசுவாசிகளோ அல்லது உங்களுடைய போன்ல இருக்கிறவங்கள பார்த்து கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? மகிமைப்படுத்துவாங்க. சொல்றாரு, எந்த காலம் மட்டும் நீங்க குந்தி குந்தி, அல்லேலூயா, ஒண்ணு ஆண்டவர் தேவனா அவரை என்ன பண்ணு, ஆகால் தேவனா அவரை பின் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு, எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும். கடைசியில் ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? என்ன சொன்னாரு சொல்லுங்க? என்ன பண்ணுவார்? வாந்தி எடுத்து போடுவார். நீ பண்ற சேட்டையெல்லாம் பார்த்து ஆண்டவர் எப்படி தெரியுமா, அவருக்கே வந்து வயிற்றுல கோளாறு வந்துருச்சு. அது என்ன சொல்றது, டைஜஷன் ப்ராப்ளம். அவரால் சில பேர் சொல்லுவாங்க, என்னால ஜீர்ணிக்கவே, சில காரியம் பண்ணும் போது இப்படி பண்ணிட்டேன், என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இப்ப ஆண்டவரும் நம்ம பண்ற சேட்டையை பார்த்து அவனால ஜீர்ணிக்கவே, அப்ப என்னதான் எடுத்து போடுவாரு? வாந்தி எடுத்து போட்டுருவாரு. இப்ப இந்த வாந்தி எடுத்து போட்டதை யார் தீங்கும்? வசனம் சொல்லுது, தான் கக்கினதை நாயே என்ன பண்ணும், உன்னை ராஜாத்தியா ராஜாவா குளிப்பாட்டி அழகா ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, சிங்காசனத்துல உட்கார வச்சா திரும்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? அந்த குணாதிசயம் தான் வருது. நீ உன்னை பார்த்த ஆண்டவர் கழுகுக்கு சமானமா என்ன பண்றாரு, உன்னை வச்சிருக்கிறார். ஆனா நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? பாஸ்டர், என்னதான் நீங்க இப்ப பிரசங்கம் பண்ணாலும் இன்னும் 1 மணி நேரத்துல நாங்க ஸ்டேட்டஸ் வைக்க தான் போறோம். அல்லேலூயா. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பேசப்படுகிற சத்தியம் இந்த செங்கல் கூட கணக்கு கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது கடைசியாக என்ன இருக்கக்கூடாது? நம்மளுக்கு குறுகின மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஃபோக்கஸ் மைண்ட் இருக்கும். இந்த சபைக்கு தேவன் என்னை எதற்காக பிடித்தாரோ அதற்காக மாத்திரம் ஓட வேண்டும். அல்லேலூயா. பவுல் சொல்றான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காகவே தொடர்ந்து ஓட விரும்புகிறேன். எதுக்காக கர்த்தர் எனக்கு இந்த சபையை கொடுத்தார்? எதுக்காக கர்த்தர் எனக்கு இந்த ஜீவனை கொடுத்தார்? மரண படுக்கையில் இருந்து ஆண்டவரே என்னை விடுதலையாக்கி எனக்குள்ள ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஜீவனை கொடுத்துறேன். வாழ்க்கை அப்படி நீங்க சம்பந்தப்படுத்தி வாழக்கூடாது. வேத வசனத்தை வைத்து நீங்க வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல, நான் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க சிரிக்கிறத பார்த்தா நான் உங்களுக்கே சொல்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்க இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே,